ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ்னிஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்னோட ஸ்டைலில் சிம்பிளாக சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். அதை வந்து 1 கப் அளவு இருந்தது. நீங்கள் எந்த கப்பில் பருப்பு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 மடங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கணும், இது வெந்து வர்றதுக்கு. இப்போ வந்து 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த டைமில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இப்போது நம்ம காய் வேகிறதுக்கு தாளித்து விட போகிறோம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது 3த்தையும் சேர்த்து அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், திரும்ப ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சு ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் 100 கிராம் பருப்புக்கு. நீங்கள் வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளியில் எவ்வளோ புளிப்பு இருக்குன்றதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்து இது வதங்கி விட்டதுக்கப்புறம் அந்த 3 தக்காளியையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு கடுகை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் தனியாக. இந்த உப்பு ஆட் பண்ணிட்டு அந்த பெருங்காயம் ஊற வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பவுட்ரு பெருங்காயமாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வதங்கி வரும்போது முருங்கைக்காய் போட்டுட்டு வீட்டில் அரைச்ச பொடி 1/2 ஸ்பூனும் அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் சேர்த்து கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் கடையில் அரைக்கிற சாம்பார் பொடியாக இருந்தால் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிங்கனாவே காரம் வந்து ஓகேவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்க்கலாமா வேணாமான்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டு எடுத்த பருப்பை வந்து நான் இந்த மாதிரி விஸ்க் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு வந்து 100 ml வாட்டர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முருங்கைக்காய் வெந்து வர்றதுக்கு ஒரு 100 ml வாட்டர் ஊற்றிருக்கேன். அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் காய் வெந்து வர்றதுக்கு. காய் வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா நான் காமிச்ச அளவுக்கு புளியை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை வந்து காய் வெந்து வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணோம். இந்த ஸ்டேஜில் இன்னொரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாமே உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு மூடி போட்டு இந்த மாதிரி குழம்பை கொதிக்க வச்சுருங்க. ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். 5 to 7 மினிட்ஸ் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் சாம்பார் ரெடி ஆகிடும். அப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து இறக்கிக்க வேண்டியதான். நான் சொன்ன அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக எப்படி சாம்பார் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அது இருக்கும். இன்னும் தண்ணி மாதிரி வேணும்னு சொல்கிறவங்க 100 mlக்கு பதிலாக 150 ml ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் நான் சொன்ன அளவே நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே ஒரு பர்ஃபெக்டாக சாம்பார் வந்துடும். சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.